பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாயிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கரங்களில் தேவன் கொடுத்த வேத புத்தகம், தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக கருதப்படுகிறது. ஒரு மனிதன் ஆற்றில் ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரை எடுத்து தன்னுடைய கையில் எடுத்து குடித்து கொண்டே இருந்தான். அதை கவனித்த இன்னொரு மனிதன், இந்த ஆற்றுல வர தண்ணி சுத்தமில்லாத தண்ணி, இந்த மனிதன் எடுத்து குடிக்கிறானே என்று சொல்லி அதை குடிக்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தடுத்தான். ஆனாலும் அவன் கேட்காமல் அந்த மனிதன் அந்த தண்ணீரை எடுத்து மறுபடியும் எடுத்து குடிக்க ஆரம்பித்தான். இப்பொழுது அந்த மனிதன், இன்னொரு மனிதன் தன்னுடைய கையில் இருந்த மைக்ரோஸ்கோப்பை எடுத்து அந்த தண்ணியில் ஒரு டம்ளர், அந்த ஆற்று தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து அந்த மைக்ரோஸ்கோப்பினால் அந்த தண்ணியை பார்க்கும்படி தண்ணி குடித்த மனிதனிடம் அவன் காண்பிக்கிறான். அந்த மனிதன் அந்த கப்பில் இருந்த தண்ணீரை அந்த மைக்ரோஸ்கோப்பின் மூலமாய் பார்க்கும்போது அந்த தண்ணீரில் ஏராளமான வைரஸ் புழுக்கள் எல்லாம் நெளிந்து கொண்டிருந்தது. இதை கவனித்த அந்த மனிதன் தன்னுடைய அந்த மைக்ரோஸ்கோப்பை உடைத்து போட்டு தண்ணீரை மீண்டும் பருக ஆரம்பித்தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த மனிதனைப் போல இன்னொரு எச்சரித்தாலும், மைக்ரோஸ்கோப்பை காட்டி இந்த தண்ணீரை குடிக்க வேண்டாம் என்று எச்சரித்தாலும் அதையெல்லாம் உதாசீனப்படுத்தி மறுபடியும் அந்த தண்ணீரை குடிக்கிற மனிதர்களைப் போல இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். வேத புத்தகம் இந்த மைக்ரோஸ்கோப்பை போன்றது. நாம் செய்கின்ற செயல்கள் எத்தன்மை உள்ளது என்பதை அப்படியே படம் பிடித்து காட்டிவிடும். பல சமயங்களில் வேதத்தின் மூலம் நாம் செய்கிற செயல்கள் தவறானது, அருவருப்பானது என்று அறிந்து கொள்கிறோம். அதன் பின்பும் நாம் செய்யும் அருவருப்புகளை நிறுத்தாமல், இந்த வேதம்தானே நான் செய்பவைகளை தவறு என்றும் அருவருப்பு என்றும் அதற்கு தண்டனை உண்டும் என்று சொல்லுகிறது என்று நினைத்து வேதத்தை புறங்கணித்து விட்டு அதை ஒதுக்கி தள்ளி விடுகிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை அந்த அடங்கிய வேத புஸ்தகத்தை சுருளை அதை வாசித்த அந்த யோகாக்கீம் என்கிற ராஜா மிகுந்த கோபம் அடைந்தான். அதிலிருந்து